ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம இந்த டிராமாவுடைய கடைசி பார்ட்டை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்ல லீ ஹீரோயினுடைய பாட்டையும் என்மோவுடைய பாட்டையும் மாத்துறதா சொல்லியிருப்பான். ரான்ச்சோவும் அதுக்காக பேச போக கடைசியில லீ அவன் சொன்னது நடக்காம போயிடுச்சுன்னா அவனுடைய பொசிஷனையும் ஷேர்ஸையும் விட்டு கொடுக்கறதா சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரான்ச்சோ கிட்ட என்மோவுடைய சாங்கை கேட்டு ரொம்ப பிடிச்சு போனதால பாட்டை மாத்திக்கலாமான்னு கேட்டிருப்பா. ரான்ச்சோவும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் பாட்டை மாத்த போற விஷயத்த ஊ கிட்ட சொல்றா. நிஜமாவே மாத்த போறியான்னு கேக்குறான். ஹீரோயின் நாம மாத்த போறேன், ஏன் என்னாச்சு? பாட்டெல்லாம் மாத்தாத, ரெண்டு பாட்டியுமே நீயே பாடு. இந்த பாவம் பாக்குறது ஷேர் பண்றது இதெல்லாம் பண்ணாத. அப்படி இருந்தாதான் நீ நல்ல பெரிய சிங்கர் ஆக முடியும். நான் பேசுறது வேணா நியாயம் இல்லாத மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஊவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. ஊக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இப்ப சிரிச்சிட்டு இருக்கா? இல்ல சின்ன வயசுல எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஆசைப்பட்டேன், நீ வேணா என்னுடைய அண்ணனா இருக்கியான்னு கேக்குறா. ஊ முடியாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் ஏன் எதுக்காக அப்படி சொல்ற? உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தான், உன்கிட்ட என்னால மோசமாலாம் நடந்துக்க முடியல, அதனால நீ என்னுடைய அண்ணனாவே இருன்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ என்கிட்ட மோசமா நடந்துக்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அப்படியா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகியல் அவனுடைய ஃப்ரெண்டோட வரான். போகியல் ஹீரோயினும் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் சரி வாடா நம்ம வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு சொல்ல போகியலுடைய ஃப்ரெண்டு ஏன் நான் இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிடுவேன்னு சொல்றான். போகியலும் ஏன்டா நம்மளுடைய சீஃப் இங்க தான் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னு கேட்க போகியலுடைய ஃப்ரெண்டு அதை மட்டும் நான் என்னைக்கும் பண்ண மாட்டேன்டா சாமின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுமே கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ பில்ல கட்டுறதுக்காக எடுக்க ஹீரோயின் நான் கட்டுறேன்னு சொல்றா. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் அதனாலதான் நான் கட்டுறேன்னு சொல்றேன், இன்னைக்கு என்னுடைய ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு கவர் நிறைய காசு எடுத்து கிட்ட கொடுக்குறா. அதை பார்த்ததும் ஒண்ணும் புரியல, என்ன இவ்வளவு காசு இருக்குது, நீயும் வேலையை விட்டீங்க, அதோட சலூனும் க்ளோஸ்ல இருக்குல்ல, இது எல்லாருக்குமே கஷ்டமான நேரம், அதனால இந்த காசை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றா. சிரிச்சுக்கிட்டே நாங்க ரெண்டு பேரும் வேலையில ஜாயின் பண்ணிட்டோம், அதோட கடையும் சீக்கிரமா திறக்க போறோம்னு சொல்லிட்டு அவனோட ஐடி கார்டை எடுத்து காட்டுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு செம சந்தோஷமாயிடுது. சரி இந்த காசை உனக்காக செலவு பண்ண, யாருக்கிட்டே கொடுத்துறாதுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் திரும்பவும் அந்த காசை கிட்ட கொடுத்து இதை கியோ கிட்ட கொடுத்துரு, நான் அவனுக்கு ரெண்ட் கொடுக்கணும்னு சொல்றா. நீ எதுக்காக அவனுக்கு ரெண்ட் கொடுக்கணும்? அந்த இடத்த உனக்கு ஏஜென்சி ஆளுங்க தானே பார்த்து கொடுத்தாங்க. இல்ல அவங்க எல்லாம் பார்த்து கொடுக்கல, கியோ தான் எனக்காக பார்த்து கொடுத்தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த தீவுல இருந்து என்ன காப்பாத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கியோ என்ன அந்த வீட்டுல தான் தங்க வைக்கலான்னு பாத்துருக்கான். ஆனா கடைசியா பாரு நான் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல வந்து இருந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதும் அதிர்ச்சியா இருக்கு. இப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இதே தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ போகியோல வீட்டுக்கு வந்துடுறான். போகியோல் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீ ஒரு தடவை என்கிட்ட மோக்காவை அந்த தீவுல கண்டுபிடிச்சது கோ இன்சிடென்ட்னு சொன்னீங்க, இப்போ நீ அதே தான் நினைக்கிறியான்னு கேட்கறான். போகியோல் ஆமான்னு சொல்லிடுறான். கொஞ்சம் செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு உண்மையை சொல்றேன்னா அது கோ இன்சிடென்ட் கிடையாது, நான் வாரம் சோல் ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்தேன், நேவில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கூட அதுக்கப்புறமா பல வருஷமா தீவுங்களை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன், இது எல்லாத்தையுமே நான் பண்ணதுக்கு காரணமே மோக்காவை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா அன்னைக்கு நீ அவளை கண்டுபிடிச்ச, ஏன்னா நீ என் கூட வந்திருந்த, அப்படின்னா அது கோ இன்சிடென்ட் கிடையாதுலடா, அப்படி நடக்கணும்ன்றதுதான் விதின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இத பத்தி நீ அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாமேடான்னு கேட்க போகியோலும் நான் எதுக்காக சொல்லலன்றது உனக்கே நல்லா தெரியும்டா, அந்த டைம்ல நம்மளுடைய உண்மையான ஐடென்டிட்டியை வெளியே சொல்ல முடியாத கட்டாயத்துல நான் இருந்தேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன்கிட்ட இந்த விஷயத்த மோக்கா கிட்ட சொன்னியான்னு கேட்க போகியோல் இல்லன்னு சொல்லிடுறான். கடுப்பாகி இதாண்டா உன்னுடைய பிரச்சனையே, இப்படி இருந்தேன்னா அப்புறம் எப்படிடா அவளுக்கு விஷயம் தெரியும், எப்ப பாரு வாயை இறுக்கமா மூடிட்டு உருன்னு மூஞ்ச வச்சுட்டே இருக்க, நீ நிறைய வெளிப்படையா இருந்தாகணும்டா, அப்பதான் நீ வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட போகியோல் இவ்வளவு நல்லா பேசுறத நினைச்சு சிரிச்சு பார்த்துட்டு லவ் யூடா பிரதர்னு சொல்றான். இப்பதான் உனக்கு சொல்ல தோணுச்சான்ற மாதிரி தலகாணியை தூக்கி அடிக்கிறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போகுது. போகியோலுடைய அப்பா அம்மா மறுபடியும் சலூனை திறக்கிறாங்க. அப்போ போகியோலுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆட்டோகிராஃப் போட்டு தர சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயினும் போட்டுட்டு இருக்கா. அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தவங்க இப்ப எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் எல்லாமே மாறி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போறத நினைச்சு அவளுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பாட்டு எழுதிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த போகியோல் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோயின் நைட் டைம்ல இந்த வியூ செமையா இருந்துச்சா, அதான் அதை ரசிச்சுக்கிட்டே பாட்டு எழுதிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ போகியோல் இவன் கிட்ட நீ சொல்லேனா அவளுக்கு எப்படிடா தெரியும், நீ வெளிப்படையா இருந்தாதான் எதை குறிச்சும் வருத்தப்படாம இருப்படான்னு சொல்லியிருப்பான்ல. இதை யோசிச்சு பார்த்த போகியோல் ஹீரோயின் கிட்ட மோக்கா நான் அந்த தீவுல உன்னை கண்டுபிடிச்சேன்ல, அது கோ இன்சிடென்ட் நீ நினைக்கிறான்னு கேட்கறான். ஹீரோயினும் கிடையாது, நீ உன்னால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு என்னை தேடி இருப்பன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் காணாம போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா கடையில இருக்கிற ஃபிஷ் டேங்கை உடைச்சிருப்பன்றதும் எனக்கு தெரியும், கடற்கரையில போய் எனக்காக வருத்தப்பட்டிருப்பன்றதும் எனக்கு தெரியும், அதோட ரான்ச்சோவை பார்த்து உதவி கேட்டிருப்பன்றதும் தெரியும், எனக்காக சோல் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பன்றதும் எனக்கு தெரியும், இது எல்லாத்தை விட நீ என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு தீவுல தேடி இருப்பன்றதும் எனக்கு தெரியும், நீ என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, இது எப்படி கோஇன்சிடென்ட் ஆகும், இதுதான் விதின்னு சொல்லிட்டு போகியோல பார்த்து சிரிக்கிறா. போகியோலுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவனும் அவளை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்போ போகியோல் ஹீரோயின் ஒரு நோட்ல எழுதிட்டு இருந்தால,
அந்த நோட்ல என்ன எழுதியிருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு எடுக்க ஹீரோயின் பார்க்காத குடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. போகியோலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப மேல துணி காய போடுறதுக்காக ஊவோடைய அப்பாவும் வராங்க. இவங்க 2 பேரும் நோட்டுக்காக சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்கிறத பார்த்ததும் அப்பா துணி சரியா காயலன்னு நினைக்கிறேன், நம்ம காலையில காய போட்டுக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்பாவும் போகியோலும் ஹீரோயினும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இதே ஹீரோயின் ஒரு வழியா போகியோல் கிட்ட இருந்து நோட்டை வாங்கிடுறா. போகியோலும் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பாட்டை கண்டிப்பா எனக்காக தான் எழுதியிருப்பேன், அதை பாக்குறேனே கொஞ்சம் கூடான்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் கிடையாது, இந்த பாட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ல அப்ப நேர்ல வந்து கேளுன்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது போகியோல் ஒரு கட்டத்துல என்ன மன்னிச்சிரு, நான் அந்த புக்ல இருக்கிற சில பேஜஸ் படிச்சுட்டேன்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல, என்ன சொல்ற, எந்த பேஜ்னு கேட்டுட்டு இருக்கா. போகியோலும் என்ன படிச்சானோ அதை சொல்றான். அப்பான்ற ஒரு வார்த்தை கெட்ட கனவுல இருந்து இந்த உலகத்திலே மனசுக்கு நிம்மதியான ஒரு வார்த்தையா மாறுச்சுன்ற மாதிரி எழுதியிருக்கா. இதை சொல்லிட்டு எனக்கும் இது ஃபீல் ஆச்சுன்னு சொல்றான். ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே நீ அன்னைக்கு என்னுடைய கொடைக்குள்ள வந்தல அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இப்படியே 2 பேரும் பேசிட்டே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவ எழுதின அந்த பாட்டை ரான்சோ கிட்ட காட்ட ரான்சோக்கும் அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. அப்ப ரான்சோ ஹீரோயின் கிட்ட என்னமோ நம்மளுடைய பாட்டை வச்சு ஹிட் கொடுத்துட்டானா நீ அதை நினைச்சு வருத்தப்பட மாட்டேன்னு கேட்க ஹீரோயின் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்காக இந்த பாட்டை எடுத்துட்டு வந்திருக்கன்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ரான்சோ இந்த பாட்டுன்னு சொல்லி ஏதோ சொல்றதுக்காக வரா. அப்ப அங்க மேனேஜரும் என்மோவும் வந்துடுறாங்க. ஹீரோயினும் என்ன விஷயம்னு கேட்க அப்ப என்மோ சில லிரிக்ஸ் பேப்பர்களை காட்டி இது உன்னுடைய டைரக்டிங் நோட்ஸ் தானே, இது அங்க விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோயின் அதை வாங்க பார்க்க என்மோ அதை கொடுக்காம இந்த பாட்டை நீங்க எனக்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி ரான்சோ கிட்ட கேட்கறா. ஆனா ரான்சோ இல்ல நான் பண்ண மாட்டேன், நான் எதுக்காக பண்ணோம், இல்ல நீங்க இதுல எக்கச்சக்கமான அனலைஸ் பண்ணி நிறைய லிரிக்ஸ் எல்லாம் மாத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், இது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல அதுக்காக தான் கேட்டேன்னு சொல்றா. ரான்சோவும் இது வாங்கிட்ட இருந்தா தான் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டாங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. என்மோ உடனே அவங்களை தடுத்து நிறுத்தி சாங் ரைட்டரா நான் உங்களுடைய பேரை போடுறேன், எதுக்காகன்றது உங்களுக்கே நல்லா தெரியும், அப்பதானே ராயல்டி ஃபீஸ் நிறைய கிடைக்கும் சரிதானு சொல்றா. ரான்சோ திரும்ப வந்து நீ இப்ப ரொம்ப தைரியசாலி ஆயிட்ட போலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரான்சோ அந்த சாங்கை என்மோக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. சாங் ரெக்கார்டிங்ல இருக்கும்போது ஹீரோயின் ரான்சோ கிட்ட அந்த பாட்டு வேஸ்ட் ஆகிறத நீங்களும் விரும்பல போலயே ரான்சோன்னு கேட்கறா. ரான்சோ உடனே இங்க பாரு அடுத்தவங்களுடைய தோல்வியில இருந்து நீ சில விஷயங்களை கத்துக்கலாம், அதுல கத்துக்கிற விஷயங்களை கத்துக்க மத்ததெல்லாம் விட்டு தள்ளு புரியுதா, அடுத்து நீ தான் போடணும்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகே மேடம்னு சல்யூட் அடிச்சிட்டு இருக்கா. அப்படியே ரான்சோ என்மோடைய சாங் ரெக்கார்டிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாங்கையும் ரெக்கார்டிங் பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 2 பேருடைய ஆல்பமும் ரிலீஸ் ஆகுது. என்மோடைய ஃபேன்ஸ் அவளுடைய ஆல்பம் பயங்கரமா கொண்டாடுறாங்க. இப்படி எல்லாரும் எல்இடில என்மோடைய ஆல்பம் விளம்பரங்களை பார்த்துட்டு கத்திட்டு இருக்க அதே இடத்துல போகியோடைய அப்பா அம்மா 2 பேருமே ஹீரோயினுடைய போஸ்டருக்கு முன்னாடி நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதே என்மோடைய ஆல்பம் லிஸ்ட்ல டாப்புக்கு வந்துருது. ஹீரோயினுடைய ஆல்பம் 77th பிளேஸ்ல இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மேனேஜர் அவங்க கிட்ட வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கடைசி டைம் நீங்க எனக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கறதா சொல்லி ப்ராமிஸ் பண்ணீங்களே ஞாபகம் இருக்கான்னு கேட்கறான். லியோ நல்லாவே ஞாபகம் இருக்கு, என்ன வேணும் உனக்கு, ஏதாச்சும் இன்கிரிமெண்ட் வேணுமா இல்ல ப்ரொமோஷன் வேணுமான்னு கேட்கறான். மேனேஜரும் எனக்கு அதெல்லாம் வேணாம், என்ன மோக்காவுடைய டீமுக்கு மட்டும் மாத்தி விடுங்கன்னு கேட்கறான். லீக்கு ஒண்ணுமே புரியல, நீ கேட்கறது ரிவார்டு கிடையாது, சரி உனக்கு என்ன என்மோடைய டீம்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா என்ன, இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது, 10 வருஷமா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியா தான் போய்கிட்டு இருக்கு, அடுத்த 10 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச மாதிரி வாழலான்னு இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிருப்பால அதே மாதிரி இப்ப லீ கிட்ட இவன் சொல்லிட்டு இருக்கான். லீயும் அதுக்கு ஒத்துக்கிறான். இதே ரான்சோ தொடர்ந்து என்மோ டாப்ல இருக்கிறதையும் ஹீரோயின் கீழே இருக்கிறதையும் நினைச்சு கடுப்பா இருக்காங்க. ஹீரோயின் வந்ததுமே அவகிட்ட மொபைலை காட்டி பாத்தியா நம்ம பாட்டை மாத்தி இருக்க கூடாது, என்மோ தான் கடந்த 10 நாளா டாப்லயே இருக்கா, இதை நினைச்சு உனக்கு வருத்தமா இல்லையா, ரான்சோ அப்படியே என்ன பாருங்களேன், நான் நேத்து 32வது இடத்துல இருந்தேன், இன்னைக்கு 31வது இடத்துல இருக்கேன், இப்படியே போனா நானும் கொஞ்ச நாள்ல டாப்ல வந்துருவேன் ரான்சோன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டு இருக்கிறது ரான்சோக்கே கடுப்பாவது. எப்படிதான் நீ எல்லா விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்கவே மாட்டேன்னு எனக்கு புரியல, ரான்சோ நீங்க சொல்றது உண்மைதான், அப்படி இருந்ததால தான் என்னமோ எனக்கு ஒரு ஷோ கிடைச்சிருக்கு தெரியுமான்னு சொல்றா. ரான்சோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் ரான்சோ ஹீரோயின் மேனேஜர் 3 பேருமே அந்த ஷோக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஷோ வேற எதுவும் கிடையாது, ரான்சோ ஸ்டார்டிங்ல ஒரு ஃபெஸ்டிவல்ல பாடி இருப்பாங்களா அதே மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்ல தான் இப்ப ஹீரோயினும் பாட போறா. ஹீரோயின் ஷோல பாட போறதால ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கா. அப்ப ரான்சோ மேனேஜர் கிட்ட நீ என்ன இன்னைக்கு எங்க கூட ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு கேட்க மேனேஜரும் கிடையாது, இன்னையில இருந்து நான் எப்பவுமே உங்க டீம் தான் சொல்றான். ரான்சோக்கும் ஹீரோயினுக்கும் செம அதிர்ச்சியா இருக்கு. ரான்சோ உடனே ஏன் என்னாச்சு, லீ கூட ஏதாச்சும் சண்டை போட்டியா என்ன, உன்னை எதுக்காக டீ ப்ரோமோட் பண்ணிருக்கான்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ரான்சோ நம்ம டீமுக்கு வந்தா டீ ப்ரொமோஷன் அர்த்தமா, கரெக்டா சொன்ன, உண்மையை சொல்லணும்னா இது எனக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்கா. ரான்சோக்கு தான் செம கடுப்பா இருக்கு, நான் உங்களை மாதிரி ஆளுங்களை தேடி போறேனா இல்ல உங்களை மாதிரி ஆளுங்க என்ன தேடி வரீங்களான்னு தான் எனக்கு புரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே ரான்சோ நீங்க புலம்புறீங்களே உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா, நம்ம 2 பேருமே இதே ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ல தான் முத சந்திச்சோம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா. இதே ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. ஹீரோயினும் ரெடி ஆயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ரான்சோ ஹீரோயினுக்காக பலூன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பலூன் ஊதந்துக்கே ரான்சோக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. அவங்களும்
எப்படிதான் மோக்கா எனக்காக இவ்வளவு பண்ணான்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஊவும் போகியோலும் வரானுங்க. ரான்ச் அவனுங்களை பார்த்ததுமே நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, போகியோலோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பலூன் எல்லாத்தையும் ஊதி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கொடுத்து மோக்கா பாடும்போது இதெல்லாம் மேல தூக்கி ஆட்டி அவளை சேர் அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ரான்ச்சோக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாலோ, இப்ப ஹீரோயினுக்காக போகியோல், ஊர், ரான்ச்சோ மேனேஜர்னு 4 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ரான்ச்சோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கிட்ட வந்து அடுத்து நீ தான் பாடணும், ரெடியா இருக்கலன்னு கேட்க, ஹீரோயின் உடனே எனக்கு கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கு, அதோட கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு ரான்ச்சோன்னு சொல்றா. ரான்ச்சோ உடனே ஆனா எனக்கு கவலையா இருக்கு. எது கவலையா இருக்கா? நீங்க எதை நினைச்சு ரான்ச்சோ கவலைப்பட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒன்ன நினைச்சுதான். என்மோடைய பாட்டு எல்லா சார்ட்லயும் டாப்ல இருக்கு. ஆனா நீ இப்படி சின்ன சின்ன ஷோல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றத ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்க. இப்படி இருந்தா நீ எப்படி பெரிய சிங்கர் ஆக முடியும்? அதான் என்னுடைய கவலையாவே இருக்கு. ரான்ச்சோ, நான் உங்ககிட்ட ஒரு தடவை கூலர் பாக்ஸ் கதை சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதை எப்படி நான் மறப்பேன்? அந்த கூலர் பாக்ஸ் என்னுடைய கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் 6 வருஷம் அந்த தீவுல இருந்த ரான்ச்சோ. அந்த 6 வருஷமும் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள எக்கச்சக்கமான கேள்விங்க ஓடிட்டு இருந்துச்சு. இந்த தீவுல இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு யார் வருவா? ஒருவேளை மறுபடியும் இந்த தீவுல பெரிய சூறாவளி காத்து வந்தா நான் என்ன பண்ணுவேன்? இந்த தீவுல வந்து மாற்ற அளவுக்கு நான் என்னத்த பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு எனக்குள்ள பதிலே இல்லாம எக்கச்சக்கமான கேள்விங்க இருந்துச்சு ரான்ச்சோ. அந்த கேள்விங்க அதிகரிக்க அதிகரிக்க ஒரு நாள் என்னால தாங்க முடியாம மலை உச்சில இருந்து கீழே குதிச்சு சாகலான்னு முடிவெடுத்த ரான்ச்சோ. அப்பதான் அந்த கூலர் பாக்ஸ பார்த்தேன். அதுக்குள்ள இருந்த நூடுல்ஸை சாப்பிடும் போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் உயிரோட இருக்கலாமான்னு தோணுச்சு. அந்த 5 நிமிஷத்துல தான் மரக்கலைங்களுக்கு நடுவுல இருந்து வர சூரிய வெளிச்சத்தை பார்த்தேன். அது ரொம்ப அழகா இருந்துச்சு ரான்ச்சோ. சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு இருந்த அந்த 5 நிமிஷம் எனக்குள்ள இருந்த எல்லா கேள்வியுமே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் அந்த சீகலை பார்த்தேன். அந்த சீகலை என்னுடைய ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுக்காக 50 நிமிஷம் செலவழிச்சேன். அந்த 50 நிமிஷமும் எனக்குள்ள இருந்த கேள்வியை மறந்துருந்த ரான்ச்சோ. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஒரு பெரிய சூறாவளி வந்துச்சு. அந்த சூறாவளியில நான் செஞ்சு வச்சிருந்த எல்லாமே புரட்டி போட்டுச்சு. அதை எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்காக நான் 5 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன் ரான்ச்சோ. அந்த 5 மணி நேரமும் எனக்குள்ள இருந்த கேள்விங்க எல்லாத்தையுமே நான் மறந்துருந்தேன். இப்படி பதிலே இல்லாம எனக்குள்ள இருந்த எக்கச்சக்கமான கேள்விங்களை வேற ஒரு விஷயங்கள் என்னை மறக்க வச்சுது ரான்ச்சோ. அப்பதான் ஒரு நாள் எதிர்பார்க்காத விதமா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்றா. ரான்ச்சோ உடனே அந்த ட்ரோன் தானேன்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு அந்த தீவுல இருந்து நான் வந்ததுக்கு அப்புறமும் எனக்குள்ள நிறைய கேள்விங்க இருந்தது ரான்ச்சோ. இந்த வயசுல என்னால சிங்கர் ஆக முடியுமா? இவ்வளவு வருஷத்தை இழந்ததுக்கு அப்புறம் என்னால பழைய வாழ்க்கைக்குள்ள போக முடியுமா? இல்ல என்னால என்மோக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமான்னு நிறைய கேள்விங்க இருந்துச்சு. அப்பதான் நான் என்மோடைய அந்த பாட்டை கேட்டேன். அந்த பாட்டை கேட்டதுமே பதிலே இல்லாம எனக்குள்ள இருந்த எக்கச்சக்கமான கேள்விங்களை மறக்கடிச்ச அந்த சூரிய வெளிச்சம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் ரான்ச்சோ நான் அந்த பாட்டை சூஸ் பண்ணேன். பதிலே இல்லாதப்ப நம்ம எதுக்காக கேள்வியை மட்டும் கேட்கணும்? அதனால அந்த பாட்டை பிராக்டிஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அது சின்ன ப்ரோக்ராமோ இல்ல பெரிய ப்ரோக்ராமோ என்னால முடிஞ்ச பெஸ்ட பண்ணலான்னு இருக்கேன். என்னால ஒரு லேபரா இருந்து கூட சம்பாதிக்க முடியும். அதனால எதை பத்தியும் கவலைப்பட வேணான்னு நினைச்சேன். நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திட்டாலே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம நினைக்கிறது நடக்க தான் போகுது ரான்ச்சோன்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ரான்ச்சோக்கும் ஒரு தெளிவு வருது. நீ சொல்றதும் சரிதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லீயும் அவன் சொன்ன மாதிரியே ரான்ச்சோடைய பேருக்கு அவங்களுடைய ஷேர்ஸை மாத்திட்டு இருக்கான். அப்ப ரான்ச்சோ அவனுக்கு கால் பண்ண லீயும் நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன், நான் இப்ப ஷேர்ஸ் எல்லாம் மாத்திட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். ரான்ச்சோவும் இப்ப அதை பண்ண வேணாம், இப்போதைக்கு அதை நிறுத்தி வை, நீ சொன்ன மாதிரியே கண்டிப்பா ஒரு நாள் மோக்கா டாப்புக்கு வருவா, அப்ப அந்த ஷேர்ஸை பத்தி நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. இவங்க இப்படி சொன்னதும் லீக்கே ஆச்சரியமா இருக்கு. இதே ஹீரோயின் ஃபெஸ்டிவல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ஸ்டேஜுக்கு வரா. மக்கள் எல்லாரும் பலூன் அசைச்சு மோக்கா மோக்கான்னு கத்துறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுது. அதோட ரான்ச்சோ, போகியோல், ஊ, மேனேஜர்னு எல்லாரும் பலூன் அசைச்சு அவளை சேர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. மக்கள் எல்லாருக்கும் அவளுடைய பாட்டும் அவளுடைய வாய்ஸும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இதே மெல்ல மெல்ல ஹீரோயின் பெரிய ஸ்டார் ஆயிடுறா. லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில பெரிய பெரிய ஸ்டேடியம்ல எல்லாம் கான்சர்ட் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான அவார்டு வாங்குறா. அதுல அவ ஒரு பாட்டு எழுதுனால அந்த பாட்டுக்கு சாங் ஆஃப் தி இயர் அவார்டே வாங்கியிருக்கா. இதே ஹீரோயின் போகியோடைய ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமா போட்டோ எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறத காட்டி இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. இந்த டிராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த டிராமா நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமால உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.